பிரபல நடிகை மியா ஹலிஃபா அவங்க ரொம்பவே மோசமான நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்களாம். இந்த வீடியோ தீயாய் பரவி வருது. பிரபலமான முன்னாள் வயது வந்தோர் திரைப்பட நடிகை மியா கலிஃபா சமீபத்திய பேட்டி ஒன்றில் தனது பள்ளிக்கால அனுபவங்களை குறித்து பேசியிருக்காங்க. அந்த வீடியோ வைரலாகி வருது. மக்கள் மத்தியில் அதிர்ச்சியும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுடைய பேச்சு தன்னம்பிக்கை, சமூக அழுத்தங்கள் மற்றும் இளமை பருவத்தில் எதிர்கொண்ட சவால்கள்னு எல்லாத்தையுமே அடங்கியிருக்கு. மியா ஹலிஃபா தனது பேட்டியில் என்னன்னா, நான் பள்ளி படிக்கும்போது ஆரம்பத்தில் தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டேன். அனைவரிடமும் சகஜமாக பழக ஆரம்பித்த போது அந்த உணர்வு மறைஞ்சது. எனக்கு பெண் நண்பர்களை விட ஆண் நண்பர்களே அதிகம் இருந்தாங்க. அவர்களுடன் எதையும் மறைக்காமல் பகிர்ந்து கொள்வேன். அவர்களும் தங்கள் ஆசைகளையும் விருப்பங்களையும் என்னிடம் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதனால் பள்ளியில் இருந்த காலியாக இருந்த அறைகளுக்கு சென்று ஆண் நண்பர்களுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறேன். அவர்கள் கேட்டதையெல்லாம் நான் செய்தேன். இதை பகிர்வதற்கு நான் கூச்சப்படலை. ஏன்னா இவை என் அனுபவங்கள். இதை மறைப்பதால் நல்ல பெயரோ வெளிப்படையாக சொல்வதால் கெட்ட பெயரோ கிடைக்க போகிறதில்ல. மியா மேலும் ஒரு துயரமான சம்பவத்தை பகிர்ந்தாங்க. ஒரு முறை என் நண்பர்களுடன் நெருக்கமாக இருந்துட்டு என்னை அறையில் விட்டு போயிட்டாங்க. மயக்கமடைந்த நிலையில் பள்ளியில் இருந்தவர்கள் என்னை மோசமான நிலையில் கண்டெடுத்தாங்க. மயக்கம் தெளிந்த பிறகு ஆடைகளை அணிந்து வீட்டுக்கு போனேன். என்ன நடந்தது விசாரித்த போது அனைத்தையும் வெளிப்படையாக பகிர்ந்தேன். இதனால் வேறு பள்ளிக்கு மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. இதை சிரித்தபடி மியா பகிர்ந்திருக்கிறாங்க. தனது கடந்த கால வெளிப்படையாக இப்படி அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோடு அவங்க இளமை பருவத்தில் எதிர்கொண்ட உணர்ச்சி மற்றும் சமூக சவால்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க அவங்களுடைய இந்த பேட்டி அப்படின்னு இப்போ எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. பிரபல நடிகையான பூனம் பாஜ்வா அவர்களினுடைய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தரங்க காட்சிகள் லீக் ஆகியிருக்கதான். உடன் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவீங்கன்னு எல்லோரும் பேசி வராங்க. பூனம் பாஜ்வா அந்தரங்க காட்சிகள் உடன் இருக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு தான் எல்லோரும் பேசி வராங்க. ஹாலிவுட் மற்றும் டோலிவுட்டில் பிரபல நடிகை பூனம் பாஜ்வா தனது ஆண் நண்பருடன் நீச்சல் குளத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வரலாகி வருது. பூனம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடியது அப்படின்னா கூட காதல் முறிவுக்கு பிறகு அவற்றை நீக்கிவிட்டதாக தெரியுது. ஆனால் இப்போது மீண்டும் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. 2005 தெலுங்கு திரைப்படமான மொடாடி சினிமா மூலம் அறிமுகமானாங்க. சேவல் தெனாவட்டுன்னு 2020 இயக்குனர் சுனில் ரெட்டியுடன் உறவில் இருப்பதாக தெரிவித்தாங்க. ஆனால் அவர்கள் காதல் முறிந்ததாக தெரியப்படுது. இப்போ அவங்க நீச்சல் குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியாக இருக்குது. அப்போ உடன் இருக்கக்கூடியது யார் அப்படின்ற மாதிரியாகும். இயக்குனர் ஆனந்த் எல் ராய் மற்றும் நடிகர் தனுஷ் ஆகியோரின் கடும் எதிர்ப்பை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவங்களுடைய அந்த அம்பிகாபதியினுடைய கிளைமேக்ஸ் இருந்துச்சு. இப்போது இந்த வீடியோ வெளியானதுலேருந்து எல்லோருமே அதை பற்றி தான் அதிகமாக பேசி வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது, அதற்கு பூனம் பாஜ்வா என்ன பதிலளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.